கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் தோல்வி குறித்து பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கருத்து தெரிவித்துள்ளார். கோவை முடிவு என்பது எங்களுக்கு ஒரு வருத்தத்தை தந்திருக்கூடிய ஒரு முடிவுதான். ஆனாலும் கூட மக்களுடைய தீர்ப்பை மதித்து அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக மக்கள் பணி செய்வதற்கு எங்களை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பயிற்றுவித்திருக்கிறது. எப்போதும் மக்களுக்கான பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கும். மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு மீண்டும் அமைகின்ற பொழுது கோவை பகுதிக்கு என்னவெல்லாம் திட்டங்கள் நாங்கள் வாக்களித்திருக்கிறோமோ அவையெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவோம். ராகுல் பங்குச்சந்தை வரமா பேசியிருக்காரு. பங்குச்சந்தை முன்னமே அவங்க திட்டம் போட்டு ஒரு உலக அளவில் உள்ள ஒரு பொருளை ராகுல் காந்தி அவர்கள் பேசக்கூடியது பாத்தீங்கன்னு சொன்னா தேர்தல் பிரச்சாரத்திலே கூட பல்வேறு பொய்களை முன்வைத்தார். ஒன்று, அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார்கள், அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீட்டை ரத்து செய்வார்கள் என்று பல்வேறு விதமான பொய் பிரச்சாரத்தை காங்கிரசினுடைய தலைவர்கள் மேற்கொண்டார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் மீறித்தான் இப்போது மீண்டும் 3வது முறையாக நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.